இப்போ ஓவரால் ஒரு உமன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரை கேட்டாலுமே எனக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, இந்த ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்ற கேட்டகரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 100% உமன்ல 30% உமனுக்கு இந்த அனிமியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அனிமியா வந்து எதனால வருது, இதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற என்னென்ன ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், நேச்சுரலாவே ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரெக்னன்சி டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி உமனுக்கு கண்டிப்பா இந்த அனிமியா இருக்கும். அதனாலதான் பிரெக்னன்சி டைம்ல ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த டைம்ல ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துதான் ஆகணும். நார்மலா அன்மேரிட் உமனுக்கு வந்து நான் சொல்ற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். அனிமியால வந்து மேஜரா அயன் டெஃபிஷியன்சினாலையும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சினாலையும் வர்ற அனிமியா தான் மேஜரா இருக்கிறது. ஸோ இதுல வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு இரும்பு சத்துங்கிறது கம்மியா இருக்கிறதுனால இந்த அனிமியா வந்து வருது. ஸோ இந்த இரும்பு சத்து வந்து கம்மியா இருக்கனால உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம்னா, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு தலை சுத்தும், ரொம்ப மயக்கமா வரும், ஒரு சின்ன சின்ன வேலையை கூட பண்ண முடியாது, காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ள அவ்வளோ டயர்ட் இருக்கும், படிக்க முடியாது, ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அடிக்கடி தலை வலிக்கிறது, தலை சுத்துறது, ஒரு படி கூட என்னால ஏற முடியாது, ஏறும்போது என்னோட ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து என் காதுல அந்த டப் டப்னு அந்த சவுண்ட் வந்து எனக்கு கேட்கும். அப்படிங்கிற இந்த கண்டிஷன் எல்லாமே இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியால தான் வரும். இதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு நார்மலா டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றது அந்த ஜின்கோவிட் அப்படின்னு ஒரு சிரப் வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா மல்டிவிட்டமின் சிரப் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இது மட்டும்தான் வந்து நார்மலா இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ். நார்மலா மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்க்கு இதுதான் கொடுப்பாங்க. இப்போ இந்த அயன் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகுறதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிற இந்த ஒரு நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப எசென்சியலா இருக்கு. நீங்க வெறும் அயன் மட்டுமே எடுத்துட்டு விட்டமின் சி எடுக்கலைன்னா அயனோட அப்சர்ப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. விட்டமின் சி என்ன பண்ணும்னா இந்த அயனோட அப்சர்ப்ஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி நீங்க எக்ஸ்டர்னலா இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட், ஜின்கோவிட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நார்மலா அயன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கும் தெரியுமா, டேட்ஸ், ஸ்பினாச், பொமக்ரேனட், இது எல்லாமே நார்மலா ஹீமோகுளோபினை வந்து உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்க போகுது. இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ்லயும் பர்டிகுலரா பிளாக் கலர்ல இருக்கிற அந்த ரைசன்ஸ் வந்து சாப்பிடலாம், அதுல வந்து ரிச் அயன் கண்டென்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஃபிக் எடுத்துக்கலாம், அதாவது அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நேச்சுரலா உங்களோட பிளட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு மந்த் நீங்க இந்த ஃபுட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட பிளட் கவுண்ட் வந்து அதிகமாகும். அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, கூட சேர்த்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸையும் சேர்த்து எடுக்கும்போது அந்த அயன் அப்சர்ப்ஷன் நல்ல ஈஸியா உங்களோட பாடியில அப்சர்வ் ஆகும். விட்டமின் சி நம்மளுக்கு நார்மலா தெரியும், என்னது ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, லெமன், இது எல்லாமே என்னன்னா விட்டமின் சி, அதாவது ஆஸ்கார்பிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ். இப்போ விட்டமின் சி பிளஸ் அயன், இந்த காம்பினேஷன் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியாக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களோட பாடியில வந்து தெரியும். அண்ட் இதை வந்து ட்ரை பண்ணி 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்க்கு அப்புறம் திருப்பி உங்களோட ஹெச்பி வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஃப்ரூட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா லிவர் வந்து எடுத்துக்கலாம். லிவர்ல வந்து ரிச் சோர்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியால முக்கியமா அவங்களுக்கு வந்து ஒயிட் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து இருக்கலாம், ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கலாம். அண்ட் அவங்களோட டங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட விளையன்றது மாதிரி இருக்கும், வெளுத்து போன மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம டங் வந்து பிங்க் கலர்ல இருக்கணும், ஆனா அவங்க டங் வந்து வெளுத்து போன மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் பாத்தீங்கன்னாலும் அதுவும் பிங்க் கலர்ல இல்லாம ரொம்ப பேலா இருக்கும், ரொம்ப ஒயிட்டிஷா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட நெயிலும் அந்த மாதிரி தான், அதுவும் பிங்க் கலர்ல இருக்காது, ஒரு மாதிரி பிரிட்டிலா பேலா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு. இன்னொரு கேட்டகரி என்னன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, இந்த டெர்னீஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா உங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் வந்து இம்பேர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால வந்து கரெக்டா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாகுது, ரொம்ப ஃபேட்டிக்கா இருக்கு. ஃபேட்டிக் மீன்ஸ் ரொம்ப சோர்வா இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்குது, அடக்கும்போது ரொம்ப பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது, ஒரு மாதிரி தடுமாறி விழுற மாதிரி இருக்கு, எனக்கு தலை சுத்துது. இது எல்லாமே இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கீழே தான் வரும். இதுல வந்து ஒரு பெக்யூலியரா ஒரு சிம்டம் வந்து இருக்கும், அது என்னன்னா நம்மளோட டங், நம்மளோட நாக்குல வந்து கிளாசைட்டிஸ் அப்படின்னா ரொம்ப பல பலன்னு இருக்கும், நாக்கே ரொம்ப வீங்கி ரெட் கலர்ல இருக்கும், பல பலன் இருந்த மாதிரி
இருக்கும். இது வந்து இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கிராக்ஸ் வந்து விழுந்திருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்டான ஒரு ஃபுட்ஸ் வந்து என்னென்னலாம் அப்படின்னா மீட்டு, எக்கு, ஃபிஷ், இதுல எல்லாமே ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12 அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட அந்த நேந்திரன் பழம் இருக்கு இல்லையா, அந்த நேந்திரன் பழமும் விட்டமின் B12 வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு அடல்ட் உமனுக்கு நார்மல் ஹீமோகுளோபின் லெவல் வந்து எவ்வளவு இருக்கலாம்னா 12 to 14 வரை இருக்கலாம். அண்ட் மென்னுக்கு வந்து 14 to 18 இருக்கலாம். அண்ட் இந்த விட்டமின் B12 அண்ட் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளதுன்னா கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.